நாங்கள் வலை இழுக்கிறதுக்கு கொஞ்சம் சன்னுக்கு சார்ஜாப்பில் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் சன்னை பார்த்தோன்னே கொஞ்சம் இன்பம் ஆகிட்டு அதோட சன்னை வீடியோ எடுத்துகிட்டு வலை இழுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுட்டு நம்ம வலை இழக்க வேண்டியதான். நாங்கள் வலை இழக்கும் போது ஆனால் நிறைய போட்டு வந்து குறுக்க வந்துட்டு நாங்கள் அதனால் வலை இழக்கிற நிப்பாட்டிட்டு அந்த போட்டை பார்த்து ஓடணும். அந்த போட்டுக்கிட்ட போய் சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேங்காங்க, பிரச்சனை பண்ணுறாங்க எங்ககிட்ட. வலையில் நாங்கள் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோம், கேட்காம அப்படியே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டு வந்துச்சு, அந்த போட்டுக்கிட்ட சொன்னோம், நாங்கள் சாப்பாக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க எந்த ஊர் கேட்டோம், கன்னியாகுமரின்னு சொன்னாங்க. அவங்களும் நல்ல மனுஷன், எல்லாருக்கும் தான் நாங்களும் சாப்பா வளைக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு 10 செட்டு தான் இழக்கணும். இலக்கிட்டு சொன்னால் சதீசனும் தூங்கிட்டாங்க. என்ன பண்ண, நம்ம சதீசன் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் 10 செட்டில் வந்த மீன் இவ்வளோ தான். எங்களுக்கு ரொம்பலாம் வரல. இதான் நாங்கள் பிடிச்ச மீன். காலையில் எங்களுக்கு அதே வேலை தான். இன்றைக்கி கொஞ்சம் காற்று வரனால வலை பூரா முறிக்கு வந்துட்டு அச்சலாத்தியாக இருக்குது. 10 செடி எடுக்க சாயந்தரம் எங்களுக்கு. 4th டே நைட் ஒர்க்கு எங்களுக்கு முடிஞ்சிட்டு நம்ம காலையில் 4th டே இலக்குன வலையை நாங்கள் மறுநாள் 5th டே அன்றைக்கி தான் வலையை தெளிவு பண்ணுவோம். பாராசூட்லாம் போட்டாச்சு. அங்கே தெரியல வலை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனி வலை தான். இதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வலை இழக்கிறது வலை வாங்குறது அவங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்போம், கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் சமையலுக்கு போய்க்கு போயிட்டாங்க. இப்படி தான் எங்கள் வேலை இருக்கும்.